எனக்கு வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கபினியிலேருந்து கிளம்பி வந்திப்பூர் வழியாக மசனக்குடியில் 2 நாள் ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு அங்கே என்ன அனிமல்ஸ் பார்க்குறோங்கிறத நான் 2 பார்ட்டாக வீடியோ போட போகிறேன். அதனால் வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. வணக்கம். நம்ம கபினிலேருந்து குண்டல்பேட் வழியாக பந்திப்பூர் வந்துட்டோங்க. நம்ம பந்திப்பூர்லேருந்து அப்படியே முதுமலை வழியாக மசனக்குடி போகிறோம். வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கேருந்து போகிற வழியில் ஏதாவது அனிமல் சைட் இருந்தால் பார்க்கலாம். இதுதான் வந்து கர்நாடகா டு தமிழ்நாடு பார்ட்ரு. அந்த பிரிட்ஜை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜை தாண்டிங்கன்னா தமிழ்நாடு எல்லை வந்துருங்க மக்களே. அந்த பிரிட்ஜு தான் வந்து தமிழ்நாடு எல்லை, கர்நாடகா தமிழ்நாடு எல்லைங்க. நம்ம அதை தாண்டி தான் முதுமலை ஃபாரஸ்ட் போனோம். முதுமலை போய் நம்ம அப்படியே மசனக்குடி போகிறோம். வாங்க மக்களே, அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செக் போஸ்ட்டில் வெஹிக்கிளை செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலியோடு போகிறதுனால நம்மளை நிறுத்தலை. பாருங்கள், ஏற்கனவே செக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போனது மாயார் ரோட்டில் தாங்க. மாயார் ரோட்டில் போகும்போது ஒரு முயல் பாருங்கள், அப்படியே ரோட்டு மேலேயே நின்றுட்டு இருந்தது. எவ்வளோ அழகாக ஏதாவது சாப்பிட்ருக்கு பாருங்கள். நம்மளுக்கு முதல் சைட்டிங்கே முயல் தான். ரேபிட்லேருந்து ஆரம்பிச்சிது. நாம் 5 நிமிஷம் அங்கேயே நின்று அது அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். வாங்க மக்களே, அப்படியே நம்ம அப்படியே போவோம். நம்ம அப்படியே மூவ் ஆகி அப்படியே போனாங்க. அது உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு கடாமான் நிற்கிது பாருங்கள் உள்ள. சாம்பார் டியர் ஒன்று நிற்கிது பாருங்கள் உள்ள. சாம்பார் டியர் அவ்வளோ சீக்கிரம் சைட்டிங் கிடைக்காதுங்க. ஏன்னா ரொம்ப பூஜை சுபாவம், ரொம்ப ரேராக தான் சைட் ஆகும். இன்றைக்கி நம்ம 2வது சைட்டிங் சாம்பார் டியர் சைட் ஆகிருக்கு. நமக்கு லாங்கில் தான் இருந்தது. நாம இப்போ சிங்காரா ரோட்டில் போய் மக்களே, சிங்காரா ரோட்டில் தான் அந்த சாம்பார் டீ இருந்தது. கடாமான் தான் அதிசயம். ரொம்ப நேரமாக இங்கே நின்றுட்டு இருந்ததுங்க. நாங்களும் சரி நெக்ஸ்ட்டு இதாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மயில் மரத்தில் தோகை வச்சு நிற்கிது. பக்கத்துலேயே சாம்பார் டீரும் இருக்குது. சாம்பார் டீர் அப்படியே உள்ளே ஓடிடுச்சு மக்களே. உள்ளே போயிடுச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம். டைகர் கியர் சைட் ஆகுதான்னு பார்க்கலாம். வாங்க மக்களே, நம்மளுக்கு இது வரைக்கும் டைகர் சைட்டிங் நம்ம சேனலில் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கல. லெப்பர்டு கூட கம்மியில் பார்த்துட்டோம். தேடி நம்ம பயணம் தொடரும் மக்களே. சிங்காரா ரோட்டில் புலி இருக்கான்னு பார்ப்போம். வாங்க மக்களே. நான் வண்டியை ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் மூவ் பண்ணி அப்படியே பார்த்துட்டே தான் போயிட்டுருக்கேன். மறுபடியும் சாம்பார் டியர் அங்கேயே தான் நிற்கிது. இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக தெரியுது. அது ஏதோ இளையஜனெல்லாம் சாப்பிட்ருக்கு. சாம்பார் டியர் இருக்கிற இடத்துல தான் டைகர் இருக்குங்க மக்களே. ஏன்னா புலிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச உணவு இந்த சாம்பார் டியர் தாங்க. அதனால் இங்கே புலிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிங்காரா ரோட்டில் புலி இருக்குது. ஆனால் இப்போ வந்து மாயார் பக்கமாக புலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மாயார்லேயும் புலி சைட் ஆகுது.
ரொம்ப நேரம் நம்மளை திரும்பி பார்க்குதுங்க. அது மூவ் ஆகுது. நாங்களும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அதையவே நின்று எடுத்துகிட்டு இருந்தோம். அது திரும்பி பார்க்குது, திரும்பி மூமெண்ட் ஆகுது, இப்படியே பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஏன்னா இது ரொம்ப ரேராக தான் கிடைக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு நிறுத்தி நான் வீடியோ எடுத்துக்கிறேன் மக்களே. பேக் சைடு தெரிகிற மலை வந்துங்க, அதுதான் அந்த விபூதி மலைங்கிற டெம்பிள் இருக்குது. எங்களுக்கு பேக் சைடு தெரியுறத பொக்காபுரம் ரோடும்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு மயில் மரத்து மேலே உட்காந்துருக்கு. நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள ஃபாரஸ்ட்குள்ளே போவாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்ரு 6 கிலோமீட்டர் பக்கம் போவாங்க. நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், சிங்காரா ரோடு எண்டுக்கு வந்துட்டோம். இந்த டீ எஸ்டேட் எல்லாம் இருக்கிற ஏரியாவுக்கு வந்தாச்சு. மான்கள் தான் கிராஸ் பண்ணிகிட்ருக்கு. இந்த குவார்ட்டர்ஸிலோட அந்த எஸ்டேட்டோட குவார்ட்டர்ஸுங்க இது. அந்த குவார்ட்டர்ஸில் நிறையா வடநாட்டு வட மாநிலத்தவர்கள்லாம் தங்கியிருக்காங்க. வேலை செய்கிற ஆட்கள் பூரா வட மாநிலத்தவருங்க தான் இங்கே தங்கியிருக்காங்க. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த இதில் இப்படி தான் இருக்காங்களோ தெரியலைங்க மக்களே. ஏன்னா இங்கே டைகர் இருக்கிற ஏரியா தான் அது, டைகர் டெரிட்டரி தான் இது. இதுக்கு பின்னால் டைகர் நிறையா நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். தூரத்தில் ஒரு லங்கூர் குரங்கு உட்காண்ட்ருந்ததுங்க. 2 இருக்குங்க. எங்களை பார்த்ததுமே ஒன்று உள்ளே ஓடிடுச்சு. லங்கூர் தோறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம முதுமலை போகிற ரோடுங்க. முதுமலை போகிற ரோட்லேயே லங்கூர் குரங்கு உட்காந்துட்டு இருக்கு பாருங்கள். அங்கே ஒன்று உட்காந்துருக்கு ஒரு மேலே சரி சாப்பிட்ருக்கு. அங்கே கோயிலில் துரத்திட்டு இருக்கிறாங்க. கோயில் இருக்குது. இந்த கோயில் மேலே எவ்வளோ குரங்கு உட்காந்துருக்கு பாருங்கள். இந்த கோயில் வேலை நடந்துகிட்ருக்கு, அது மேலே பாருங்கள் எவ்வளோ குரங்கு உட்காந்துருக்குன்ட்டு. குட்டியோடு நிறையா இருக்குங்க. குட்டி நிறையா இருக்குது. எல்லாமே குட்டியோடு தான் இருக்குது. நம்ம அப்படியே முதுமலை வழியாக அப்படியே தொரப்பள்ளி வரைக்கும் நம்ம வைக்கிலே அப்படியே ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படியே போய் எல்லா அனிமல்ஸ் பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன் மக்களே. பூரா எங்கே பாருங்க கூட்டமாக மான்கள் தாங்க மக்களே. ஏகப்பட்ட மான்கள் கிராஸ் ஆகுதுங்க. முதுமலையில் பார்த்தீங்கன்னா மான்களுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியாக பூரா மான்கள் தான். இங்கே உள்ள ஒரே சண்டை நடக்குதுங்க மான்களுக்குள்ளே. ஒரு கூட்டமே ஒரு 200-300 இருக்குங்க. அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்குது. முதுமலை வந்தீங்கன்னா மான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடலாம். நிறைய பேர் இந்த மான்கள்லாம் பார்க்க மாட்டாங்க. கூட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படியே நான் காமிச்சிட்டு போகிறேன். அப்படியே ஏதாவது எலிஃபண்ட் சைட் ஆகுதான்னு பார்க்கலாங்க. நம்மளுக்கு இன்றைக்கி என்ன லக் இருக்குதுன்னு தெரியல. நான் அப்படியே போயிட்டுருக்கேங்க மக்களே. தூரத்தில் ஏதோ ஒரு வண்டி நிற்கிது. அங்கே எதாவது இருக்குமான்னு தெரியல. எலிஃபண்ட் தாங்க இருக்குது. இது பார்த்திங்கன்னா முதுமலையிலேருந்து நம்ம தொரப்பள்ளி போகிற ரோட்லேங்க ரைட் ஹேண்ட் சைடே நிற்கிது பாருங்கள். ஆப்போசிட்டில் வெஹிக்கிள் வரனால நான் கொஞ்சம் தூரமாகவே நிறுத்திட்டேங்க. நிறுத்திட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம அப்படியே வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் முன்னாடியே நிறுத்திட்டேன். ஏன்னா அது ஒத்தக்கொம்பு யானையாக இருக்குது, நம்மளை ஏதாவது தாக்குற கூட வரலாம். பாருங்கள் அப்படியே ரோட்டுக்கு வருது. அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே என் வண்டியை நிறுத்திட்டேன். ரோட்டுக்கு வர்ற மாதிரி முயற்சி பண்ணிச்சு. அப்புறம் திரும்ப பார்த்திங்கன்னா புல் ஏதாவது சாப்பிட்டு அப்படியே ரோட்லேயே நின்றுட்டு இருந்ததுங்க. நான் ரொம்ப நேரமாக ஒரு 5-7 நிமிஷத்துக்கு மேலமாக அங்கேயே நின்று அந்த யானையை பார்த்துட்டே தான் இருந்தேங்க.
அது ஒன்றும் மூவ்மெண்ட் ஆகலை. நான் மூவ்மெண்ட் ஆகி ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு தான் வரும் அப்படின்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியல. நான் ஆப்போசிட்டில் வண்டியும் நிறையா வந்துட்டு இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் ஒரு ஓரமாக இங்கே முன்னாடியே நிறுத்திட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேங்க மக்களே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அப்படியே முன்னாடி தொரப்பள்ளி போகலாம் மக்களே. நீ முன்னாடி என்ன இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 6:45 ஆயிடுச்சு. ஏன்னா இருட்டிடும், தொரப்பள்ளி போயிட்டு வர்றதுக்குள்ளே நம்மளுக்கு இருட்டிடும். அதனால் நம்ம அப்படியே கிளம்பலான்னு நினைக்கிறேங்க மக்களே. ஏன்னா ரொம்ப நேரமாக அது ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியல. ரோடு கிராஸ் பண்ணால் வீடியோ எடுக்கலான்னு தான் வெயிட் பண்ணேன். ஆனால் அது ரோடு கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியலைங்க மக்களே. வருது ரோட்டுக்கு வருதுன்னு நினைக்கிறேங்க. இல்லைங்க, அது அங்கேயே நின்றுச்சு. நம்ம அப்படியே போகலாங்க மக்களே. ஏன்னா இருட்டிடுச்சு. வேறு ஏதாவது சைட்டிங் ஆனால் நம்ம வீடியோ கிடைக்காது. இந்த வெளிச்சத்துலேயே இருந்தால் தான் கிடைக்கும். நம்ம அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டு அப்படியே போகலாங்க மக்களே. பாருங்கள், அது எவ்வளோ பெரிய டஸ்கர்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள யானை தாங்க. ரெண்டாவது நம்மளுக்கு எலிஃபண்ட் தான். இந்த தொரப்பள்ளி ரோட்டில் உள்ளே நிற்கிது பாருங்கள். இது ஒரு டஸ்கர் தான். இந்த ரோட்டில் ரொம்ப நேரம் நம்ம நிறுத்தி பார்க்க முடியாது. ஏன்னா வண்டி வந்துகிட்டே இருக்கும். இது மைசூர் டு ஊட்டி மெயின் ரோடுங்க மக்களே. அதனால் ரொம்ப நேரம் நம்ம வண்டி நிறுத்த முடியாது. வண்டி வராதப்போ இடைஞ்சலாக இருந்தால் நம்ம அப்படியே வீடியோ எடுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் அதையவே பார்த்துட்டே இருந்தோம். அது உள்ளேயே தான் இருந்ததுங்க மக்களே. உள்ளே அங்கே ஒரு யானை இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆமாம், உள்ளே நிறையா இருக்குங்க மக்களே. உள்ளே ஒரு கூட்டமே இருக்குங்க. நம்ம அப்படியே போவோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காட்டெருமை கூட்டம் ரோடு கிராஸ் பண்ணுது பாருங்கள். எவ்வளோ அழகாக கிராஸ் பண்ணுது பாருங்கள். ஒரு வேனு முன்னாடி போன வேன் அப்படியே நிறுத்திட்டாங்க. அதை அப்படியே கிராஸ் பண்ணி காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க மக்களே. உள்ள தூரத்தில் என்னமோ இருக்குது, என்னன்னு தெரியல. மான் கிராஸ் ஆகுதுங்க. நான் திரும்பி மாயார் வந்துட்டேன். மாயாரில் பாருங்கள் மான் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே தான் அடிக்கடி டைகர் சைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மான் ஓடிச்சுங்க பாருங்கள். அதுக்கு முன்னால் ஒரு பாலம் இருக்குங்க. அந்த பாலத்துக்கு பக்கத்தில் தான் அடிக்கடி டைகரு சைட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கே கொஞ்சம் நேரம் வந்து ரொம்ப ஒரு 10-20 நிமிஷமாக நிறுத்தி இங்கே பார்த்துட்டே இருந்தேங்க. ஒன்றும் டைகர் கிடைக்கிற மாதிரி தெரியல. அதனால் அப்படியே மூவ் பண்ணி போயிட்டுருக்குங்க மக்களே. பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குது பாருங்கள். இந்த மான் நிற்கிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் தான் டைகர் அடிக்கடி அந்த தண்ணி குடிச்சிட்டு பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாயார் ரிவரில், மாயார் ஆற்றுல தண்ணி குடிச்சிட்டு கிராஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மானுகள் இங்கே நிறையா இருக்கிறனால தான் இங்கே புலி இங்கே வந்துடுச்சுங்கிறாங்க. ஏன்னா சிங்காரால் புலி இல்லைங்க, இப்போது மாயாரில் தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். நாம் அப்படியே அதை ரசிச்சுட்டே நின்றுட்டோங்க. மான்களை பார்த்தாலே அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே முன்னாடி ஒரு பாலம் இருக்குங்க. இந்த பாலத்துக்கிட்ட தான் டைகர் அடிக்கடி கிராஸ் ஆகுதுன்னு, இந்த இடம் தான் அடிக்கடி கிராஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நான் அந்த பக்கமே அப்படியே திருப்பிட்டேங்க. ஒன்றும் காணோம். நான் பைக்கில் திருப்பி மசனக்குடி போகிற மாதிரி டைரெக்ஷனில் திரும்பிட்டேன். மான்களும் என் வண்டியை கண்டோன்னே அப்படியே எல்லாமே கிராஸ் ஆகிறதுக்கு பார்க்குதுன்னு நினைக்கிறேங்க. அந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு சிக்கம்மன் டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அங்கே கிராஸ் ஆகி போகுமா என்னென்னு தெரியலிங்க.
எல்லாம் கிராஸ் ஆகிறதுக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஏதோ அலாரம் கால் கேட்குதான்னு பார்த்தா அந்த அலாரம் கால் மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா மான்கள்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏன்னா புலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க மக்களே. நாங்களும் ஒரு 20 நிமிஷம் இங்கே நின்று பார்த்தேங்க. இந்த மான்கள் ஏன்னா ஓடிட்டுருக்கு, ஏதாவது அலாரம் கால் மாதிரி எதாவது வந்திருக்கா அப்படிங்கிற, ஏன்னா ஓடிட்டே இருக்குங்க மான்கள். எல்லாமே நம்மளை தான் திரும்பி திரும்பி பார்க்குதுங்க. நாம் அப்படியே ரொம்ப நேரமாக நின்னாச்சு. நீ முன்னால் போய் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாங்க. ரொம்ப நேரம் இந்த பக்கம் அந்த பக்கம் மான் போயிட்டே தான் இருக்குது. இருக்கிற மாதிரி தெரியல. நாம் அப்படியே கிளம்பலாம் மக்களே. இங்கே மான் ரோட் கிராஸ் பண்ணுதுங்க. இங்கே இருந்த மானுங்களாம் இங்கே வந்து அப்படியே ரோட் கிராஸ் பண்ணுது. நான் அப்படியே நிறுத்திட்டேன். கிராஸ் பண்ணுறதுக்காக நான் நிறுத்திட்டேன் வண்டியை. இது ரொம்ப பயந்துட்டு முன்னாடி போய் கிராஸ் பண்ணலான்ட்டு போகுதுங்க. வேகமாக நான் கிராஸ் பண்ணுதுங்க. ஒவ்வொன்றா கிராஸ் பண்ணுது. அழகாக இருக்குது. இந்த கிராஸ் பண்ணுறதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதில் குட்டி பாருங்க, குட்டி நிறைய இருக்குது. கூட்டம் கூட்டமாக இருக்குங்க மக்களே. போங்க போங்க போங்க. அப்படியே முன்னாடி அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க மக்களே. பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுப்பண்ணின்னு நினைக்கிறேங்க. காட்டுப்பண்ணி தான் உள்ளே ஓடுது. ஆமாங்க, வாங்கிட்டு போகிறது தான் காட்டுப்பண்ணி தாங்க. அப்படியே உள்ளே போகுது. இதுக்கு வேறு வேலையே இல்லை. இங்கே 2 மான் நிற்குது. நானும் காட்டுக்குள்ளே இந்த இடத்துலையும் உங்களுக்கு கரடி இருக்குங்க. கரடி இருக்குமா அப்படின்னு பார்த்துட்டு ஸ்பைக்கெல்லாம் வச்சுருக்குது. கரடி இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ரோட்லேயும் இந்த இடத்துலையும் கரடி இருக்குங்க. தூரத்தில் ஒரு லங்கூர் மங்கி தான் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நாம் சிங்காரா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சென்னாய் கூட்டம் ஒரு ஆட்டுக்குட்டியை வேட்டையாடிட்டு இருந்தது மக்களே. நான் ரொம்ப தூரத்துலேருந்து தான் அது எடுத்தேன். ஏன்னா ஜூம் பண்ணி தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பாருங்கள், ஓடுது பாருங்கள். ஒரு ஆட்டை, வளர்க்குற ஆட்டை அடிச்சிருச்சுங்க மக்களே. அடித்து ஒரு கூட்டமே ஒரு 12 என்னமோ இருந்ததுங்க மக்களே. 12 15 இருந்தது. அது அப்படியே பங்கு போட்டு ஆட்டை சாப்பிட்ருக்கு பாருங்கள் மக்களே. உங்களுக்காக இது நம்மளுக்கு 2வது தடவை அந்த வேட்டைங்க. ஏற்கனவே ஒரு எருமையை அடித்தது நம்ம உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். இது 2வது முறையாக சென்னாய் வேட்டை. பாருங்கள் மக்களே, இது சென்னாய் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வம், பார்க்குறதும் ரொம்ப அபூர்வம். இப்போ அது வேட்டையை பார்க்குறது ரொம்ப 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 வந்து லக்குங்க. பாருங்கள், ஒரு ஆட்டையவே, கருப்பு ஆடுங்க, அது தூக்கிட்டு ஓடும் பாருங்கள். கருப்பு ஆட்டை அடித்து சாப்பிட்ருக்குங்க. பக்கத்தில் வீடுகளாக இருக்குங்க, ஸ்கூல் இருக்குது. அந்த கிரவுண்டில் தான் பாருங்கள் அடித்து தூக்கிட்டு போகுது பாருங்கள். கருப்பு ஆட்டை தூக்கிட்டு ஓடுது பாருங்கள் சென்னாய். ஒவ்வொரு குரூப்பாக கறியை பிச்சு 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 அந்த பக்கம் இந்த பக்கம் பிச்சு பிச்சு தனித்தனியாக பிரிஞ்சு ஓடுதுங்க மக்களே. பாருங்கள், உங்களுக்காக சென்னாய் வேட்டை வருதுங்க. மறுபடியும் ஒன்று வருது. ஒரு கூட்டமே இருக்குங்க. அங்கே ஒரு குழி மாதிரி இருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு கரெக்டாக தெரியல. சமவெளியில் இருந்ததுன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். பாருங்க, மொயின் வச்சிட்ருக்குதுங்க அந்த ஆட்டை. இதை தூக்கிட்டு ஓடுது பாருங்கள். ஆட்டை தூக்கிட்டு ஓடுது பாருங்கள். கருப்பு கலர் ஆட்டை தூக்கிட்டு ஓடுது பாருங்கள். வேட்டையாடி சண்டை போட்டுது, அடிச்சுக்கிட்டு சாப்பிடுதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாய் கிராஸ் ஆச்சுங்க.
அது ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது ஜீப் நின்று பார்த்தாரு. சென்னாய் கிராஸ் ஆயிடுச்சு. நாமளும் அப்படியே கிளம்பலாங்க மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பைசன் கூட்டம் நின்றுட்டு இருந்ததுங்க. பைசன் தானா? ஆமாங்க மக்களே, காட்டெருமை கூட்டம் தான் நின்றுட்டுருக்கு. ஒரு ஃபேமிலியாகவே நின்றுட்டுருக்கு. நடுவில் ஒரு மயில் வேறு நிற்கிது. ஒரு காட்டெருமை கூட்டமாக நிற்கிது மக்களே. நாம் அப்படியே மூவ் ஆகிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த குழிக்குள்ளே 2 யானை நிற்கிதுங்க. பெரிய யானை இங்கே இருக்குது, குட்டி யானை கீழே இருக்குது. ஒரு பள்ளத்தில் நின்றுட்டுருக்குங்க சரிவாக 2 யானை. இது பார்த்திங்கன்னா நம்ம மசனக்குடியிலேருந்து முதுமலை போகிற ரோட்டில். நாம் இன்றைக்கி மறுபடியும் தொரப்பள்ளி வழியாக ஒரு ரவுண்ட் போகலான்னு தான் வந்திருக்குறேங்க மக்களே. தொரப்பள்ளி வரைக்கும் போனீங்கன்னா எலிஃபெண்ட்டு நிறையா சைட் ஆகுங்க. வண்டியெல்லாம் நிறையா வர்றதுனால அப்படியே மூவ் பண்ணி போனாங்க. ஏன்னா அங்கே நிறுத்த முடியாது. அதே சாப்பிட்ருக்கு. அது ரொம்ப நேரமாக அங்கேயே நின்றுட்டு இருந்ததுங்க. நம்மளும் அப்படியே பார்த்துட்டு வண்டி எதுவும் வந்ததுன்னா கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அது கீழே போகுது. அப்படியே நம்மளும் அப்படியே மூவ் பண்ணுவோங்க. கீழே இறங்கிடுச்சு, அந்த குழிக்குள்ளே இறங்கிடுச்சுங்க மக்களே. நம்மளுக்கு அவ்வளோவா தெரியாது வியூ, அதனால் நம்ம அப்படியே கிளம்பலாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாங்க. அப்படியே போய் தொரப்பள்ளியில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலிஃபெண்ட்டே தான் நம்மளுக்கு. எங்கே பார்த்தாலும் எலிஃபெண்ட் தான். பாருங்கள், அங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு இன்றைக்கி யானை நிறையா சைட் ஆச்சுங்க மக்களே. இங்கே ஒரு எலிஃபெண்ட் இருக்குது பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் தான். டெஸ்கர் இல்லை, பெண் யானை தான். அப்படியே அது மூமெண்ட் ஆகுது. நம்மளும் அப்படியே மூமெண்ட் பண்ணி அப்படியே போகுது. கிராஸ் ஆகுமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இல்லை மேலே போகுது. டெஸ்கர் தாங்க. பெண் யானைகிட்டு இருந்தேன், அது டெஸ்கர் தான். ஆண் யானை தான். சின்ன கொம்பு இருக்குது. மீடியம் சைஸ் டெஸ்கர் தாங்க அதுங்க. வண்டி எதுவும் வராத வரைக்கும் நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கலாம் மக்களே. ஏதாவது வண்டி வந்ததுன்னா அப்படியே கிளம்பிடலாம். எனது ரோடு ரொம்ப சின்ன ரோடு. வண்டி வருதுங்க, நிறையா வருது. நம்ம அப்படியே மூவ் பண்ணி போயிடுவோம். இந்த வியூவில் பாருங்கள், டெஸ்கர் தான். மூமெண்ட் ஆகி வருதுங்க, பக்கத்துலேயே வருது. ரோடு கிராஸ் பண்ணுமா? இல்லைங்க, ஏதோ சாப்பிட்டு அங்கேயே நின்றுச்சு.
தூரத்தில் என்னமோ தெரியுதுங்க கருப்பா. ஐயோ கரடி தாங்க மக்களே, கரடி தான் பாருங்க, கரடியே தான். இங்கே பாருங்கள் அப்படியே போயிட்டுருக்கு பாருங்கள். நம்மளுக்கு வந்ததுக்கு ஒரு கரடி நம்மளுக்கு சிக்கிடுச்சுங்க மக்களே. ரோட்டோரமாகவே அப்படியே மேய்ஞ்சிட்டே போயிட்டுருக்கு. நானும் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே நான் வண்டியை மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த ரோடு வந்து நம்ம முதுமலையிலேருந்து ஊட்டி போகிற ரோடுங்க. தொரப்பள்ளி வரைக்கும் நம்ம போகலான்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம வந்ததுக்கு ஒரு கரடி பார்த்தாச்சுங்க மக்களே. பாருங்கள், கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. அது அப்படியே மூமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குங்க மக்களே. ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதுங்க. மானும் இருக்குது, கரடியும் போயிட்டுருக்கு பாருங்கள். வண்டியெல்லாம் கொஞ்சம் டிராஃபிக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தங்க தான் நின்னோம். அதனால் ஃப்ரீயாக பார்த்துட்டு அப்படியே அது எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு நம்மளும் போவோங்க. அது பின்னாடியே போவோம். அங்கே போய் மரத்தில் ஏதோ தேய்ச்சிட்ருக்கு. மரத்தில் உடம்பை தேய்ச்சிட்ருக்குங்க மக்களே. ஏதோ கரையான தேடி தான் அப்படியே புத்தெல்லாம் அப்படியே துளாவிட்டே போயிட்டுருக்குங்க மக்களே. ஆனால் ஒரு நிமிஷம் கூட ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. ஒரே செகண்டு நிற்கிது, அப்படியே மூமெண்ட் ஆகிட்டே தான் இருக்குங்க மக்களே. மெயின் ரோடுங்கிறனால வண்டி நிறையா வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. நம்ம அதனால் ரொம்ப நேரம் அந்த கரடியை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்மளும் போயிட்டே இருக்கோம். கொஞ்சம் அளவுக்கு பின்னால் வர்ற வண்டிக்கெல்லாம் கரெக்டாக வழி கொடுத்து நாம் அப்படியே நின்றுட்டோம். ஏதோ தொலாவிட்டே போயிட்டே இருக்குது. என்னன்னு தெரியல, பின்னால் தேய்ச்சிட்டே இருக்குங்க. அதுக்கு அரிப்பு ஏற்பட்டுருச்சு போடுறதுங்க. எங்கே பார்த்தாலும் போய் தேய்ச்சிட்டே இருக்குது. பெருசாக நம்மளுக்கு பின்னால் எந்த வண்டியும் இல்லை. அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன் நான். என்ன தான் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ தூரம் முன்னாடியே கரடி கிடைக்கிறதுல ரொம்ப லக்குங்க. ரோட்டு மேலேயே இருக்குங்க. திரும்பி அந்த மரத்துக்கு பின்னாடி போயிடுச்சுங்க. அது காட்டுக்குள்ளே போகணுன்னு பார்த்தா அந்த ஓரமாகவே நம்ம கூடயே அதுவும் ட்ராவல் பண்ணுது. நானும் அது கூடயே ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேங்க மக்களே. அதுவும் நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. நானும் அதை பார்த்துட்டே வந்துட்டுருக்கேன். அது மூவ்மெண்ட் பண்ணும்போது நானும் வண்டி மூவ்மெண்ட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன் மக்களே. அந்த பக்கம் ஆப்போசிட்லலாம் வண்டி வந்துருச்சு. அதனால் கொஞ்சம் முன்னாடி போய் நிற்குவோம். இந்த வண்டி வேறு ரிவேர்ஸ் விட்றாங்க, நம்மளுக்கு மறைக்குது. சரி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். அது மூமெண்ட்லேயே தான் இருக்குங்க மக்களே. ஒரு இடத்துல நிற்கல, அப்படியே மூமெண்ட் ஆகியே தான் போயிட்டுருக்கு. நாங்களும் வண்டியை அப்படியே அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். எவ்வளோ தூரம் தான் போகணும்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நானும் போயிட்டே இருக்கேங்க. ஏன்னா கரடி கிடைக்கிறதே கஷ்டம். அது இருக்கிற வரைக்கும் இந்த இருட்டு இன்னொரு 6-10 நிமிஷம் தான் இருட்டாயிரும். அப்புறம் நம்ம வீடியோ எடுக்க முடியாது. எடுத்தாலும் அவ்வளோவா தெரியாது. அதனால் நானும் அப்படியே நின்றுட்டேங்க. ஏன்னா இந்த பக்கம் தொரப்பள்ளி போனீங்கன்னா எலிஃபண்ட் மட்டும் யானையை மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் கரடியை எவ்வளோ தூரம் நான் ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க நானும். அதுவும் சலிக்காமல் போயிட்டே இருந்தது. நானும் சலிக்காமல் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்தேன் மக்களே. அது மூமெண்ட் ஆகி போயிட்டே இருந்ததுங்க. நாங்களும் நீ என்ன தான் அந்த கரடி பண்ணுதுன்னு நான் பார்க்கலாங்கிற ஒரு முடிவில் தான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டே இருந்தேங்க மக்களே. அது ஒரு மரத்துக்கு பின்னால் போயிடுச்சு. மறுபடியும் வெளியே வருது பாருங்கள். அதுவும் சலிக்காமல் போயிட்டே இருந்ததுங்க. நாங்களும் அதை சலிக்காமல் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு இடத்துல நின்றுச்சு, மறுபடியும் மூமெண்ட் ஆகுது. ஒரு 2 செகண்டு நிற்கிது, அப்படியே மூமெண்ட் ஆகுது. மரத்துக்கு பின்னால் போயிடுச்சுங்க மக்களே.
என்ன தான் பண்ணேன்னு தெரியல அந்த புதருக்குள்ளே. ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு அந்த புதருக்குள்ளே. ரொம்ப நேரமாக அந்த புதருக்குள்ளே என்னமோ தேடிகிட்டே இருக்குதுங்க அந்த கரடி. நானா அந்த கரடியா அப்படின்னு. நீ என்ன தான் பண்ணுற, எவ்வளோ தூரம் தான் போகிறேன், இருட்டாகிற வரைக்கும் இன்னும் ஃபாலோ பண்ணலான்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க மக்களே. மறுபடியும் மூமெண்ட் ஆகுது, திரும்பி எங்களை பார்க்குது. இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப்பாகவே வருதுங்க மக்களே, ரோட்டுக்கு க்ளோஸ்அப்பாகவே வருது. கிராஸ் ஆனால் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அது அந்த அந்த ரோட்லேயே அந்த ட்ராக்லேயே போயிட்டுருக்குங்க. என்னமோ மறுபடியும் தேய்க்குது பாருங்க, மரத்தில் என்னமோ தேய்க்குதுங்க. உடம்புல ஏதோ புண்ணு இருக்கும் போல் இருக்கு. பின்னால் ஏதோ புண்ணு மாதிரி இருக்கும் போல் இருக்குது, அது தேய்ச்சிட்டே இருக்குது மரத்தில். வர்றவங்களுக்கெல்லாம் நானே கரடி இருக்குது பாருங்கன்னு சொன்னேன். எல்லோரும் பார்த்துட்டு தான் போயிட்டுருக்காங்க. இன்னும் ரொம்பவும் சொன்னோம்னா நம்மளுக்கு இடைஞ்சலாயிரும். இருந்தாலும் சரி விடுங்க, நம்மளை மாதிரி அவங்களும் பார்க்கட்டுன்ட்டு சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தேன். அது நீயா நானான்ட்டு எங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தாங்க. அதையும் இன்னும் ஒரு மரத்துக்கு பின்னால் போகுது. இல்லை முன்னாடி தான் நிற்கிது. ஒரு மீடியம் சைஸ் கரடி தாங்க. இதுக்கு முன்னால் நான் ரொம்ப கொஞ்சம் இதை விட பெரிய கரடியெலாம் பார்த்துருக்கேன். ஒரு 4-5 தடவை கரடி பார்த்துருப்பேங்க எங்கள் முதுமலை பந்திப்பு வந்ததில். ஆனால் நான் நிறையா ட்ரிப்பு வந்திருக்கேன். ஆனால் ஒரு 4-5 ட்ரிப்பு தான் கரடி பார்த்துருக்குறேன். கரடி கொஞ்சம் ரேர் தாங்க, ஏதோ ஒரு நாளைக்கு தான் கிடைக்கும், சைட் ஆகும். அந்த மரத்துக்கு பின்னால் போயிடுச்சு. நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தேன், வெளியே வர மாதிரி தெரியலிங்களே. போயிடுச்சா? இல்லை வருதுங்க, வெளியே வருது. கரையான் தான் சாப்பிடும் போல் இருக்குங்க. மரத்தில் இருக்கிற உளுத்து போன மரத்தில் கரையான் தான் சாப்பிட்ருக்கும் போல் இருக்குங்க. ஏன்னா கரையான் ரொம்ப பிடிக்கும் கரடிக்கு. கரையான் தான் சாப்பிடுது போல் இருக்கு. மறுபடியும் வருதுங்க வெளியே. இவ்வளோ நேரம் ஒரு கரடியை நான் பார்த்ததே இல்லை. ஒரு 15 மினிட்ஸுக்கு மேலேயே இருக்குங்க. நான் அந்த கரடியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். மறுபடியும் வெளியே வந்துடுச்சு. அது மூமெண்ட் ஆனால் என் வண்டியை நான் மூமெண்ட் பண்ணி அப்படியே நிறுத்திட்டு அது கூடயே போயிட்டு இருந்தேங்க. மறுபடியும் அங்கெங்கேயே நின்றுச்சுங்க. மறுபடியும் மூவ் ஆகுது. அதுக்கே போர் அடிச்சிருக்கேன். என்னடா நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே அதை நினச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒன்றுமே பண்ணலிங்க. நம்மக்கிட்ட வண்டிக்கிட்டலாம் வரல, அது பாட்டுக்கு அது அப்படியே போயிட்டுருக்குங்க. ஆனால் அது ரொம்ப டேஞ்சருங்க கரடி. சரிங்க, ரொம்ப புதற்குள்ளே போயிடுச்சு. நம்மளும் அப்படியே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டு கிளம்புறேங்க. வணக்கம் மக்களே, காலை வணக்கம். காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சிங்காரா ரோட்டில் அப்படியே ஒரு சைட்டிங் போகலான்ட்டு கிளம்புனேங்க. அங்கே பாருங்கள், அந்த மலையில் மேகம் பாருங்கள் எவ்வளோ திரண்டு நிற்கிதுன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எப்போ வந்தாலும் இந்த சிங்காரா மாயாறு சிங்காரா வந்து காலையில் 2 டைம், ஈவினிங் 2 டைம் போவாங்க மக்களே. இதாவது சைட்டாக தாங்க. ஆனால் இங்கே தான் டைகர் இருக்குதுன்னு எப்போவுமே சைட் ஆகும். ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா சிங்காரா ரோட்டில் டைகர் கிடையாது, எலிஃபண்ட் வேணால் இருந்தது. இது பாருங்கள், ஒரு பைசன் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு நிற்கிது பாருங்கள். நான் நிறுத்திட்டேன் வண்டியை, அது அப்படியே மெதுவாக ரோட் கிராஸ் பண்ணிடுச்சுங்க. நான் அப்படியே வண்டியை நிறுத்திட்டேன். எவ்வளோ மெதுவாக ரோட் கிராஸ் பண்ணுறது பாருங்கள். அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே உள்ள காட்டுக்குள்ளே போகுதுங்க. நான் அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு மூவ் பண்ணிட்டேன். உள்ளே நிறையா கூட்டம் நிற்கும் போடுறேங்க. இது ஒன்று மட்டும் அப்படியே கிராஸ் பண்ணி உள்ளே நிற்கிது பாருங்கள் நிறையா.
கூட்டமே உள்ளே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு கண்ணுக்குட்டி கூட படுத்துட்ருக்கு பாருங்கள். சின்ன கண்ணு ஒன்று படுத்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு யானை பார்த்தோம். இது பெண் யானை மாதிரி தான் இருக்குங்க மக்களே. மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த வீடியோ வந்து நான் பார்ட் 2ல் வந்து டிஃப்ரெண்ட்டாக நைட்டில் மிருகங்களை பார்த்ததை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்ட் 2 அதை நான் போட போகிறேன். அது காட்டுக்குள்ளே நைட்டில் த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருக்கும். அந்த வீடியோ நான் உங்களுக்கு பார்ட் 2ல் போடுறேன். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கோவை ரைடர் சிவா. பாய் மக்களே.